இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் தான், ஆனா அரேஞ்ச் மேரேஜா மாற போகுது. எப்படி லவ் வந்துச்சு? What do you mean? நான் என்ன கேக்குறேன்னா, முதல்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பீங்க, அப்புறம் லவ் பண்ணிருப்பீங்க, அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்க. அத நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவ் டைப்பான பொண்ணு. ஒரு நாள் நான் ஜாகிங் போயிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு சின்ன கியூட்டான பிங்க் கலர் பாஸ்கெட் குள்ள ஒரு கியூட்டான பப்பி இருந்துச்சு. பப்பியா? கலர் Black. Black and white. Dalmatian. அந்த சின்ன பாஸ்கெட்ல ஒரு கியூட்டான பப்பி இருந்துச்சுல்ல, அதோட கார்னர்ல ஒரு நோட் எழுதி இருந்தது. ஏன் வந்து பாருங்க. உங்க கல்யாணம் பப்பியோட நடக்க போதா இவர் கூட? இவர் கூட தான். ஆனா அந்த நோட் பப்பியோட கழுத்துல எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த நோட் இருந்ததுல. அது எழுதுனது நான் தான். ஆமா. இவ ஜாகிங் முடிச்சிட்டு அந்த பப்பியையும் பாஸ்கெட்டையும் அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா. நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேனா, அப்ப என்னோட வீடு ஃபுல்லா பூவால டெக்கரேட் ஆயிருந்தது. பிங்க் கலர் ரோசஸால. என்னோட ஃபேவரட் ஃப்ளவர்ஸ். அப்புறம் எல்லா ரூம்க்கு நடுவுல மிஸ்டர் கான் டான் வித் ஒன் நீ. அதுக்கப்புறம் நான் எழுந்துட்டேன். ஏன்னா இவ பீட்சாவை சாப்பிட்டுட்டு பாக்ஸை கீழே தூக்கி போட்டிருந்தா. அதை எடுத்து அது இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். அதான் டஸ்ட்பின்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மிஸ்டர் கான் என் பக்கம் திரும்பி மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஃபேன் ஆன் பண்ண உடனே எல்லா பூவும் என் மேல வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இவ எழுந்துட்டா. ஜாகிங் போயிட்டு வந்து டயர்ட்ல தூங்கிட்டா. எழுந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கனவுன்னு அவளுக்கு தெரிஞ்சது. ஆமா, நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே என் முன்னாடி மிஸ்டர் கான் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் கான் சொன்னாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன். இவ சரின்னு சொன்னா. அவ்வளவுதான், எங்க காதல் கதை முடிஞ்சது. அவ்வளவுதான். சரி மிஸ்டர் கான், நீங்க இவங்கள முதல் தடவையா சந்திச்சப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன். When I saw him for the first time, அல்லா மியா, ஒரு ஹீரோயிக் என்ட்ரி மாதிரியே இருந்தது. ஒரு ஹீரோ மாதிரி குதிரையில உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அது என்னன்னா சார், இவரும் என்ன பார்த்தாரு. ஆமா, பார்த்தேன். இவ தலையில பிளாக் ஷால் போட்டிருந்தா. கொஞ்சம் பயந்து போய் அமைதியா இருந்தா. ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. திடீர்னு லேசா காத்தடிச்சது. இவளோட ஷால் கீழே விழுந்தது. இவ அழுதுகிட்டு இருந்தா. அழுதுகிட்டே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா. Any more questions? இல்ல, இப்போதைக்கு என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. நான் வரேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thank you. ஷெரீன், அப்படி என்ன சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு? ஆயோனோட நிச்சயதார்த்தத்தை ராத்திரியோட ராத்திரியா வைக்க சொல்றேன். நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆயானுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது ராஷித். ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை காப்பாத்தியே ஆகணும். அவனுக்கு உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிடுங்க. ஷெரீன், நீ திரும்பவும் மாய மந்திரத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை தான் சொல்றது. இருக்கு ராஷித், உங்களுக்கு தெரியாது எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு. அப்படி உனக்கு என்னதான் கிடைச்சது? அத பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சது சொல்லு. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்.
அல்லாவுக்கு தான் தெரியும் இதெல்லாம் செஞ்சது யாருன்னு. இங்க பாருங்க ரஷித்னியா, இந்த மாய மந்திரத்தை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நம்ம அயான் ஒமேராவை நிக்கா பண்ணிக்க விரும்புறான்னு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சடங்கு ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. உடனே வச்சுக்கலாம்ல அத. நிக்கத்தோட நிக்காவுக்கு தேவையான ஏற்பாடு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோட சேர்த்து இந்த நிக்காவும் நடந்தா நல்லா தானே இருக்கும். ஷெரின், நீ தேவையில்லாம இன்னொருத்தரோட பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்றது சரியில்லை. நிச்சயதார்த்தத்தை உடனே பண்றது ஒன்றும் விளையாட்டு இல்ல. இதை நல்லா யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் ஒன்னும் யாருடைய பேச்சையும் கேட்கல ராஷித். நான் என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு என்னன்னா, இந்த முடிவை நீ எடுக்கல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு நான் தான் சொன்னேன்ல. இது நிச்சயமா நடக்காது. அத்தை, நீங்க இந்த பிரச்சனையில தலையிடாதீங்க. அயான் என்னுடைய பையன். அயானுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒன்னும் அவனை கட்டாயப்படுத்தல. அவனும் அதான் விரும்புறான், நானும் அதான் விரும்புறேன். ராஷித்க்கும் இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் இதை தடுக்க நினைக்கிறீங்க? ஷெரின், அயான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தான்னா நானே அதை முன்னாடி நின்னு நடத்தி வைப்பேன். அவன் ஆமான்னு கூட சொல்லல. உனக்கு கூட தெரியுமா, இந்த ரசியாவோட சூழ்ச்சி வேலையில அவ சிக்கிக்கிட்டான். இப்ப நீயும் சிக்கிக்கிட்ட. யாரு சூழ்ச்சி பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. உங்களுக்கு எப்படி தோணுது? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? இல்ல அத்தை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எப்பெல்லாம் என்ன பிடிக்கல, உங்களுக்கு எப்பவுமே தில்ஷாத்தை மட்டும் தான் பிடிக்கும். தில்ஷாத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஷெரின், என்ன பேச விடுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க பேரை ஹசார மட்டும் தான் ரொம்ப விரும்புறீங்க. ராஷி திரும்பவும் தில்ஷாத் கிட்ட போயிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் அந்த தில்ஷாத் தான் இந்த வீட்டுக்கு சூனியம் வச்சிருக்கா. அப்புறம் அத்தை, நீங்க தான் அவளுக்கு உதவி பண்றீங்க. நீ என்ன உளற ஷெரின்? நீ என்ன உளறிட்டு இருக்கிற? தில்ஷாத்தா இந்த வேலையெல்லாம் பண்றான்னு சொல்ற? அம்மா அவளுக்கு உதவி பண்றாங்களா? நீ மனசாட்சியே இல்லாம அவங்க மேல பழி போடுற. நீங்க என்ன சொல்றது எதையுமே நம்ப மாட்டீங்க. நம்பவும் வேண்டாம். ஆனா என் பையனுக்கு நான் நிச்சயதார்த்தம் பண்ண விரும்புறேன். அதை பண்ண விடுங்க ராஷித். என் பையன் அந்த பொண்ணை ரொம்ப காதலிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஷெரின், ஷெரின், நான் சொல்றத கேள். வேண்டாம் சரி. ராஷி. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவ அதை கேட்க மாட்டா. ஒரு தாய்க்கு தன்னோட பையனுக்கு அநியாயம் நடக்குதுன்னு மனசுல பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அவளை யாராலையும் தடுக்க முடியாது. நீ நல்லாவே உன்னோட வேலைய பண்ணிருக்க. நானும் தில்ஷாத்தும் சேர்ந்து ஷெரினுக்கு சூழ்ச்சி பண்றதா அவ மனசுல நீ ஒரு பயத்தை நல்லாவே ஏற்படுத்தி வச்சிருக்க. நான் ஏதாவது சொன்னேன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவீங்க. இந்த உலகத்தை விட்டு அனுப்புற முடிவை அல்லாஹ் பாத்துக்குவாரு. ஆனா இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிற முடிவை நான் தான் எடுத்தாகணும். அக்கா, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு சீக்கிரமே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நீங்க எங்கிட்ட வச்சுக்கவே கூடாது. ரொம்ப கீழ்த்தரமான முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவும் வேணும். நீ சரியா சொன்ன ரசிகா. எதிரிங்களோட மனசுல இருக்கிற எண்ணம் ரொம்ப கீழ்த்தரமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தலை குனிஞ்சுதான் ஆகணும். என்னோட பதிலடிக்கு நீ கொஞ்சம் காத்திரு. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. யாரோட கட்டாயத்தினாலையும் நீ இதுக்கு ஒத்துக்கல. இல்ல பாட்டி, உண்மையாவே நான் உமராவை நிக்கா பண்ணிக்க விரும்புறேன். அயான், இத பத்தி நல்ல முடிவெடுக்க நான் உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தரேன். வேண்டாப்பா, நிச்சயதார்த்தம் சீக்கிரமா நடக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க. அதனால அது சீக்கிரமா நடந்தாகணும். அயான், நீ இத சொல்லி என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டப்பா. அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நம்ம உடனே ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. ஆமாங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த அல்லா மேல ஆன இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் இந்த போபால்ல யாருமே எங்கேயும் பார்த்திருக்க கூடாது. வா ஷெரி, நாம அதுக்கான வேலையெல்லாம் செய்யலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். இந்த நிச்சயதார்த்தம் என் வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. ஆனா இந்த விஷயத்த ஒருத்தர் இல்லாம நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் தான் என் கையை பிடிச்சி நடக்க சொல்லி கொடுத்தவர். என்னோட அசார் அண்ணா. என்னோட அண்ணன் அசார் இல்லாம என்னோட நிச்சயதார்த்தத்துல நான் நிச்சயமா கலந்துக்க போறதில்லை. உனக்கு என்ன இப்போ மூளை குழம்பிடுச்சாயான்? நான் அசார் அகமத் கான கூப்பிடவா? அதுவும் இந்த வீட்டுக்குள்ள நீ சுயநினைவோட தான் பேசுறியா? இங்க பாரு அயான், நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களுக்கு நமக்கு எந்த உறவும் இல்ல. அப்படி இருக்கும்போது இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் உறவு இருக்கு. அவங்க தான் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பெரிய உறவு. என்னோட கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஒத்துப்பேன். சொல்லுங்க, எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சரி, நான் உங்களோட விசாவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸா ஆரம்பிக்கிறேன். Thank you. வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? எனக்கு உங்க நிச்சயதார்த்த போட்டோஸ் கொஞ்சம் தேவைப்படும். போட்டோகிராஃப்ஸ். சரி, அதுக்கு என்ன, நான் அனுப்பி வைக்கிறேன். Don't worry. என்னங்க? சரி. இங்க பாருங்க, உங்ககிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும். பை தி வே, உங்க நிச்சயதார்த்தம் எப்பன்னு சொன்னீங்க? நாளைக்கு. கரெக்டா சொல்லுங்க. நாளைக்கா நாளானைக்கா? அது என்னன்னா, நாளைக்கு இல்ல நாளானைக்கு ஏதாவது ஒரு நாள்ல பண்ணணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க போல இருக்கு. நான் சட்ட திட்டங்களை கடுமையா கடைபிடிக்கிறவன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாளைக்கா நாளானைக்கா? ஏன்னா இதை என்னோட நோட்ஸ்ல நான் எழுதி ஆகணும். சார், நாளைக்குன்னு எழுதிடுங்க. இங்க பாரு, நாளைக்குன்னு எழுதிடு. எழுதுற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு. என்ன எழுதணும்னு நான் தான் சொல்றேன். சாரி சார். போலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ். நாளைக்கு நிச்சயதார்த்தமா? அயான், நான் ஒத்துக்கிறேன் அயான்.
நான் அசார கூப்பிடுறேன். நீ நிச்சயதார்த்தத்துக்கு தயாரா இருக்கல ஆயான்? நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நான் தயாரா இருக்கேன். சொல்லியாச்சுல்ல, அப்போ நிச்சயதார்த்தம் பண்ணணும். அம்மா இவன் இங்க இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் நான் இவ கூட சேர்ந்து போய் சொன்னேன். நான் இங்க இருக்கணும்னு அப்ப நீங்க நினைக்கிறீங்களா? இது பாரு, நீ இங்க இருக்கணும்னு ஆசைப்படுற அந்த காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன். என் ஐடியா உன் சிக்கன் பாக்ஸ் ஐடியாவை விட நல்ல ஐடியா தான். ஓ ரியலி? இதான் நல்ல ஐடியானா அப்ப நிச்சயதார்த்தம் பண்ணிக்கோங்க. நீ நிச்சயதார்த்தம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? ஆமா. இல்ல இல்லவே இல்ல. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களோட இந்த சூப்பரான ஐடியாவால நாம எல்லாருமே இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். என் ஐடியா மோசமா இருந்துச்சுன்னா நீ ஏன் பொய்க்கு மேல போய் சொல்லிட்டே போற? என்னோட ஐடியானால தான் உன் வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தெரியும்ல? இன்ஸ்டெட் ஆஃப் தேங்கிங் மீ யூ ப்ளீஸ் போதும், இந்த ஆர்குமெண்ட்டை இதோட நிறுத்துங்க. அசார், நாம அவங்களுக்கு போட்டோ கொடுக்கணும்னா நிச்சயதார்த்தம் பண்ணித்தானே ஆகணும். அம்மா ஐ அம் ஷூர் இவளோட வீசா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஐ மீன் நிச்சயதார்த்தம் பண்ண எந்த அவசியமும் இல்ல. அசார், ஒரு மோதிரம் போடணும் அவ்வளவுதானே. அம்மா வெறும் மோதிரத்தை மட்டும் போட்டா அது நிச்சயதார்த்தம் கிடையாது. அதே மாதிரி மோதிரம் போட்டோ அதை கழட்டிடலாம் அப்படின்ற விஷயம் இது கிடையாது. இது ஒன்றும் விளையாட்டு இல்ல. ஜோயா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அசார நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இந்த நிச்சயதார்த்தம் பொய்ங்கிறத யாருக்கும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நான் துரந்தர் பட் ஆஃப் தேக்கர் முன்னாடி இந்த உண்மையை வெளியில கொண்டு வரேன். டாலி, ஜோயா ஃபாரூக்கியோட வீசா எக்ஸ்டென்ஷனுக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ, யார் பேசுறது? நான் இந்த தேசத்தோட நலன் விரும்பி பேசுறேன்னு நினைச்சுக்கோங்க. வெல் விஷர் ஆஃப் தி நேஷன். நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். ஜோயா அசாரோட நிச்சயதார்த்தம் பொய்யான விஷயம். அது எனக்கு தெரியுங்க. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். துரந்தர் பட்டாவடேக்கரோட கண் பார்வையிலிருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. நான் அவங்க கிட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். அவங்க வார்த்தைகளை நம்புற மாதிரி நான் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதானே அவங்கள கையும் களவுமா பிடிக்க முடியும். இப்ப நான் அவளை கையும் களவுமா பிடிப்பேன். இந்த நாட்டை விட்டு அவளை வெளியே துரத்துவேன். தேங்க்யூ. டாலி. எஸ் சார். பேப்பர் கேன்சல். ஓகே சார். யூ ஆர் எ ஜீனியஸ் சார். டாலி, புதுசா ஏதாவது சொல்லு. சலாம் வாலிக்கும் அண்ணா. வலைக்கும் அஸ்லாம். அண்ணா, நாளைக்கு நிச்சயதார்த்தம். உனக்கு யாரா சொன்னா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லைங்கண்ணா, நாளைக்கு எனக்கும் உமராக்கும் நிச்சயதார்த்தம். என்ன? ஆமா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு? அதை பற்றிலாம் ஒன்றும் கேட்காதீங்கண்ணா. நாளைக்கு உங்கள் தம்பியோட நிச்சயதார்த்தன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஐயன், நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன நாங்க வர முடியாது. அசார், எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்காது. ஆனா ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாத. உன்னோட கோபம், விரோதம் எல்லாமே என்கிட்ட தான், அயான் கிட்ட இல்ல. நாளைக்கு அயான் தன் வாழ்க்கையோட முக்கியமான அடியை எடுத்து வைக்க போறான். அவனோட வாழ்க்கையோட முதல் அடியை எடுத்து வைக்கும் போது அவனோட அண்ணன் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான், பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறான். நீ அயானுக்காக இது கூட பண்ண மாட்டியா?
என்ன உங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறீங்களா மிஸ்டர் ரஷீத் அகமது கான்? எந்த நம்பிக்கையில நாங்க வருவேன்னு நினைக்கிறீங்க? நீ உன்னோட தம்பிக்காக வரமாட்டியா? என்னோட தம்பிக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். ஆனா அதுக்காக அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். அந்த வீடு தான் என் அம்மாவோட சந்தோஷத்தை பறிச்சது. அயன்காகவும் வரமாட்டேன். ஒரு தடவை என் அம்மாவுக்காக நாங்க வந்து ஒத்துக்கிறேன். அன்னைக்கு எனக்கு இருந்த நிலைமை அப்படி வரணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. அந்த நிலைமை வராம இருக்கிறத நாங்க வந்திருக்க மாட்டேன். அசார், நான் சொல்றத கேளு. ஹலோ ஹலோ, நாளைக்கு அயானுக்கு நிச்சயதார்த்தம். மிஸ்டர் கான் அங்க போக மாட்டாரு. ஆனா அவர் அங்க போகலைன்னா அயானோட மனசு கஷ்டப்படும். மிஸ்டர் கான் எனக்கு விசா எக்ஸ்டென்ஷன் பண்ண நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. நானும் அவருக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நான் மிஸ்டர் கானை அயானோட நிச்சயதார்த்தத்துக்கு அனுப்பி வைப்பேன் எப்படியாவது.